ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனுத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பாண்டியராஜ் இயக்கத்தில் ஜெயராம் ஊர்வசி நடிப்பில் வந்திருக்கிற பரிமளா அண்ட் கோ இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ வந்து ஜி5 ஓடிடியில் வந்திருக்கு. பரிமளா அப்படின்றது ஜெயராம, அவர் ஒய்ஃபு 2 பொண்ணுங்களோட வந்து நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஏரியா லோக்கல் ரவுடி சாண்டியோ 2வது பொண்ணை வந்து லவ் டார்ச்சர் கொடுக்குறான். இது எப்படா தப்பிக்கிறான், வருஷம் கொண்டுடலாமான்னு நினைக்கும் போது அவன் செத்துறான். இவங்க இவங்க ஃபேமிலி கொண்டுச்சா இல்லைன்னா வேற ஏதாவது தொழில் விரோதமா அப்படின்றது வந்து இன்வெஸ்டிகேஷனோட சேர்த்து காமெடியாக சொல்லியிருக்காரு. படத்துக்கு வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மிஸ்கின் ஒரு பெரிய பலமாக இருக்காரு. கோலமாவு கோயிலான ஒரு படம் வந்தது ஒரு சாதாரண ஆட்களுக்கு எப்படி வந்து சரக்கு அடிக்கிறத இதெல்லாம் ஃபேமிலியில் நார்மலைஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி ட்ரக்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணுறது கடத்துறத பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிட்ட இந்த படத்துலேயும் கொலை பண்ணுறது இது பண்ணுறதுலாம் ரொம்ப கேஷுவலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ளேயே படம் வந்துடுது. இதே மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்த பாப்பநாசம் இந்த படத்தில் இதையும் அதை ரெஃபரன்ஸில் பார்க்குறாங்க. ஒரு கொலையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அந்த ஃபேமிலி யோசிக்குது. பட் அது ஒரு ஃபேமிலியை சேர்ந்து கொலை பண்ணிட்டு அது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் பண்ணாலும் தப்பிக்கிறதுக்கு நம்ம கமல்ஹாசன் ஐடியாவாக கொடுப்பாரு. இது அந்த 4 பேருக்குமே யார் கொலை பண்ணான்னு தெரியல, அவங்களுக்குள்ளேயே சந்தேகம் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சந்தேகப்படுறாங்க, ஒய்ஃபு ஹஸ்பண்ட் சேர்த்து பசங்களை சந்தேகப்படுறாங்க. அந்த சீன்ஸ்லாம் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. சாண்டி கொஞ்சம் வந்தாலுமே ஒரு லோக்கல் ரவுடி நல்லா பண்ணியிருக்காரு. படத்துக்கு ப்ளஸ் வந்து மிஸ்கின் அவரோட கிறுக்குத்தனமான இன்வெஸ்டிகேஷன் தான். பரிமளா அப்படின்னு பொம்பளை நினச்சா அது வந்து ஆம்பளையாக இருக்கிற நம்ம ஜெயராமா ஒரு ஒய்ஃபா ஊர்வசி நல்ல காம்போ. பட் ஜெயராமோட ஊர்வசி வந்து கொஞ்சம் ஏஜில் இருக்கனால இந்த பொண்ணுங்களுக்கு அம்மாவை பார்க்குறதுல ஒரு பெரியம்மா மாதிரி தெரியுறாங்க. படத்தில் வந்து நிறையா காமெடின்ற பேரில் அங்கங்கே மொக்க பண்ணியிருந்தா கூட சில இடங்களில் சிரிக்க வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அளவு போகிறதே தெரில. ஜெயராம் மேலே ஒரு டவுட் நமக்கு இருக்குது, அவர் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறான்னு பார்த்தா கடைசியில் போலீஸ் ட்ரெயினர்னு காமிக்கிறது. அவர் கொலை பண்ணிட்டு போகிறோன்ற டவுட்டை வலிமையாக கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட தசர் பண்ணுற இடத்துல ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இன்ட்ரோலுக்கு அப்புறம் படத்தை எப்படியாவது முடிக்கணுன்ற மாதிரி இருக்குது. அந்த காலத்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராமாலாம் பண்ணுவாங்க, கடைசி ஒரு 10 நிமிஷம் எல்லாம் உண்மையை சொல்லிட்டு ட்ராமாவை முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி படத்தில் ஒரு அழகாக போயிட்டு போகிற போக்கில் வந்து அவசர அவசரமாக மிஸ்கின் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு வேற ஒருத்தனை உள்ளே கொண்டு வந்துன்னு சொதப்பி வச்சுருக்காங்க. பட் ஓரளவு படத்தை வந்து ஒரு இன்ட்ரோலரையும் போடிக்காமல் கொண்டு போனது. இவங்க வந்து சாவு வீட்டுக்கு போகும்போது ஊர்வசிக்கும் ஜெயராமுக்கும் நடக்கிற விஷயங்கள், ஊர்வசி பண்ணுற லூட்டியில் ஜெயராம் பல்ல கிடைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில் ஒரு கேவலமாக யோசிப்பாங்களான்ற அளவுக்கு யோசிக்க வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக 2வது பொண்ணுக்கு சாண்டியா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, லவ் பண்ணுறா இல்லையான்னு எக்கச்சக்க குழப்பம். ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கொலை பண்ணுற அளவுக்கு அவர் ஃபேமிலி போகும் அப்படின்றதும் யோசிக்க வைக்கிது. யோகு பாபு ஓனராக வந்து நல்லா சிரிக்க வைக்கிறாரு. படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்ல ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தா ரீசனாக வந்து பிளாஸ்ட் அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும். பட் அப்படி இல்லாமல் காமெடி ஓரளவு ஒர்க் அவுட் ஆகி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் பரிமளா அங்கங்கே வந்து தடுமாறுது. அதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். வாங்கப்படலாம் பஞ்ச்லைன் பரிமளா அண்ட் கோ பரிதவிப்பு 2.25 ஸ்டார் ரேட்டிங். ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்கப்படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.